கிருஷ்ணகிரி மாவட்டம் குருப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தனுஷ் என்ற ஏழை சிறுவன் தனது முதுகு பகுதியில் பல ஆண்டுகளாக உள்ள கட்டியால் அவதிப்படுவதை அறிந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிறப்பு உயர் சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் ஆணையின் பேரில் சிறுவன் தனுஷ் உடனடியாக ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தனது மகனின் உயர் சிகிச்சைக்கு தாய் உள்ளத்தோடு உத்தரவிட்ட முதலமைச்சருக்கு சிறுவனின் தாயார் நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வட்டம் மத்திகிரி தரப்பு குருப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த திருமதி பவளக்கொடி என்பவரின் மகன் சிறுவன் தனுஷ் முதுகு பகுதியில் பல ஆண்டுகளாக உள்ள கட்டியால் அவதிப்படுவதாக ஊடகங்களில் செய்தி வெளியானதை தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சிறுவன் தனுஷுக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்கப்பட வேண்டும் என கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர், மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை செயலாளர் ஆகியோருக்கு உத்தரவிட்டார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி சிறுவன் தனுஷை பரிசோதித்த அரசு மருத்துவர்கள் அவருக்கு ஏற்பட்டுள்ள நோய் பிறவியில் ஏற்பட்டுள்ள கான்ஜெனிட்டல் மெலனோசைட்டிக் ஹெமங்கியோமா நோய் என்றும் இதற்கு சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில்தான் சிறந்த சிகிச்சை அளிக்க இயலும் என்றும் தெரிவித்தனர். திருமதி பவளக்கொடியின் ஏழ்மையான சூழ்நிலையை கருத்தில் கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சிறுவன் தனுஷுக்கு ஏற்பட்டுள்ள நோயினை குணப்படுத்துவதற்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் சென்னையில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளித்திட உத்தரவிட்டார். சிறுவன் தனுஷ் மற்றும் அவரது தாயாரை சென்னைக்கு அழைத்து வந்து சிறுவன் தனுஷுக்கு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சைகள் அளித்திடவும், சிகிச்சை முடியும் வரை அரசு செலவில் சிறுவன் தனுஷும் தாயார் பவளக்கொடியும் சென்னையில் பாதுகாப்பாக தங்க ஏற்பாடுகள் செய்யும்படியும் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை செயலாளருக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டார். தனது மகன் தனுஷுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் எவ்வித கட்டணமும் இன்றி சிறப்பு உயர் சிகிச்சை அளிக்க தாய் உள்ளத்தோடு உத்தரவிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு சிறுவனின் தாயார் திருமதி பவளக்கொடி நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவித்தார். 4 வயசுக்கு மேலே தான் கட்டி வளர ஆரம்பிச்சிருக்கு. அவன் வளர கட்டியும் வளர்ந்துட்டுருக்கு. இப்போ 1 மாதமாக ரொம்ப வலியால் துடிச்சிட்டு இருந்தான். ஸ்டான்லிங் ஹாஸ்பிட்டலில் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி நம்பிக்கையும் கொடுத்துருக்காங்க. என்ன அதுக்கு செஞ்சு இது நல்ல மாதிரியாக முடிச்சு கொடுக்குறேன்ட்டு நம்பிக்கையும் கொடுத்துருக்காங்க. இது ஏற்பாடு பண்ண அம்மாவுக்கு நன்றி. முதலமைச்சர் உத்தரவின் பேரில் சிறுவன் தனுஷ் உடனடியாக சென்னை ஸ்டான்லி பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் சிறுவன் தனுஷை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கிணங்க அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் நேரில் சென்று பார்வையிட்டு சிறுவனுக்கு அளிக்கப்படும் உயர் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார்.